இந்த பொங்கலை சிறப்பாக, தூய்மையாக, ஒரு நல்ல செயலாக, சரணாகதி தத்துவத்துக்குள் இந்த பொங்கலை செய்ய வேண்டும். இந்த பொங்கல் என்பது எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது கேட்டால், நீங்கள் பொங்கலை வைத்துவிட்டு வெட்ட வெளியில் வைத்து அந்த பொங்கல் வைத்து ஒரு இடத்துக்கு, அந்த அடுப்புக்கு கரையில் பக்கத்திலே ஒரு வெட்ட வெளியில் ஓப்பனாக வீட்டு வாசலில் வைத்து கோலமிட்டு, அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த பொங்கலை, இந்த வெட்டவெளி பிரபஞ்சம், இந்த வெட்ட வெளியிலே இந்த பொங்கலை என்ன பண்ணணும், குடும்பத்தோடு சேர்ந்து சரணாகதி தத்துவத்தில் அங்கே நீங்கள் சாமி கும்பிட வேண்டும். நீங்கள் பூஜை அறையிலேயோ வேறு இடத்துலையோ இல்லை, இந்த வெட்டவெளி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்கள் சரணாகதி தத்துவத்துக்குள் பொங்கலை பொங்கி நீங்கள் சரணாகதியாக விழுந்து கும்பிட்டு, இந்த பொங்கல் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய, இந்த இயற்கை பேராற்றலாக இருக்கக்கூடிய, சூரியன் சந்திரனாக இருக்கக்கூடிய, பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்களாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த இல்லறத்தானால் கடைபிடிக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை, இந்த செயலை உங்களுக்கு, இந்த சாதத்தை சமர்ப்பணம் செய்கிறோம் என்று நீங்கள் சரணாகதி தத்துவமாக கீழே விழுந்து வணங்கிவிட்டு, அந்த செயலை அதற்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு போய் வாழை இலை விரித்து, நீங்கள் யார் பெரியவர்களுக்கோ உங்கள் வீட்டில் யார் சாப்பிட வேண்டுமோ சாப்பிடுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் உயிருக்கே நீங்கள் ஒரு பெரிய ஒரு மரியாதை செய்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். நம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கின்ற குடும்ப சகோதர சகோதரிகள் அந்த பொங்கலை சரணாகதி தத்துவத்தில் கும்பிடும்போது ஆன்மா அருங்கோண சக்கரம் மந்திரத்தையோ இல்லை மகா சிவா காற்றை இரண்டையுமே பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அதிசயத்துக்குரிய செயலாக வடிவமாக மாறி வரும். எப்பயுமே மூட நம்பிக்கைக்குள்ள வேறு பழக்க வழக்கத்துக்குள் உங்களை ஆழ்த்தி கொள்ளாமல் சரணாகதி தத்துவத்தை கடைபிடிங்கள். நீங்கள் என்றும் ஜெயமாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் நான் சொன்னது தான், ஒரு தாய் தந்தைக்கு எந்த சொத்து அதிகாரம்லாம் தேவையில்லை, அவர்கள் காலடியில் நீங்கள் விழுந்து வணங்குவது தான் உலகத்தில் தலை சிறந்தது. அதுதான் சரணாகதி, வேறு எதுவும் சரணாகதி கிடையாது. அதே போல தான் இந்த பொங்கல் பண்டிகையும் நீங்கள் சரணாகதி தத்துவத்துக்குள்ளே தான் கடைப்பிடிச்சி செஞ்சீங்கன்னா நேரடியாக பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு ஆசிகளும் நல்ல செயலும் கிடைக்கும். இதுக்குள்ளே எந்த மூட நம்பிக்கையும் இல்லை, ஒரிஜினலாக இருக்கக்கூடிய செயல். இந்த உலகமே வெட்ட வெளிதான். நீங்கள் பாற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம்.